செங்கிஸ்கான். அங்கிருந்து குதிரையில் பறந்து வந்தான் செங்கிஸ்கான். செங்கிஸ்கானின் தந்தை எசுகையின் உடல் பூஜைகள் செய்யப்பட்டு ஒரு மலைப்பகுதிக்கு எடுத்து வரப்பட்டது. அங்கு அதனை கிடத்தி வைத்துவிட்டு அனைவரும் புறப்பட்டார்கள். அந்த உடலை பறவைகள் தின்று அதை அழித்துவிடும். இது மங்கோலியர்களின் கலாச்சாரம். 21ஆம் நூற்றாண்டில் நம்மோடு வாழ்ந்த ரத்தன் டாட்டாவின் இறுதிச் சடங்கிற்கும் 11ஆம் நூற்றாண்டில் செங்கிஸ்கானின் தந்தை எசுகையின் இறுதிச் சடங்கிற்கும் ஓர் ஒற்றுமை உண்டு. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நாளை பார்ப்போம்.